பண்டிகைகளால் நீங்கள் என்னங்க செய்றீங்க? பூரா ஆஞ்சிங்கன்றீங்க, காளையை அடக்கிறோம்ன்றீங்க. ஆனால் அந்த காளையவே எங்கள் உசிலம்பட்டி பக்கம் மதுரை பக்கம் வந்து பாருங்கள், காளையை 5 வயசு பொண்ணு ஜல்லிக்கட்டு காளையை கயிறை பிடிச்சி அப்படி இழுத்துட்டு போங்க. அந்த காளை அது அவ்வளோ அழகா அவ்வளோ ஆக்ரோஷமாக முட்டி தள்ளினது அந்த குழந்தை பின்னாடியே போகும். குழந்தை மேலேறி உட்காரும் கொம்பு மேலே, அது வாட்டுக்கு விளாடும். பார்த்தீங்களா? காளை நீங்கள் அடக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த காளையை அடக்கிறது யார்? அங்கே சின்ன வயசுலேருந்து நாங்கள் அடைக்கிறோம் எல்லாம். இந்த திருவிழாப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும். நல்லா இளவட்டக்கல்னு ஒன்று இருக்கும், இப்போ கிடையாது. இப்போ எட்டயபுரம் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் அந்த இளவட்டக்கல் கிடக்கு. நம்மளால் என்ன செய்யறான், தூக்குறேன் நினைக்கிறீங்களா? சுற்றி நின்று அதோட ஒரு செல்ஃபி எடுக்கிறாங்க. எங்கள் தாத்தன் தர்மலிங்கம் தூக்கிய கல், அதோடு ஒரு செல்ஃபி. புல்பே சாப்பிட்டு குப்புற கிடைக்கான் சொன்னாங்க. காசு தான் சூப்பு, இல்லாட்டி விரல சூப்பு. திடீர்னு இவங்க ஆரம்பிச்சாங்க, ஆம்பளை நாசாவுக்கு போகிறதும் நாசமாக போகிறதும் இந்த பெண்கள்கிட்ட தான்டார். அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். கை தட்டியிருந்தீங்கன்னா நான் சொன்னதுன்னு இருப்பேன், நீங்கள் தட்டாதனால அவர் சொன்னதுன்ட்டேன். என்னுடைய நான் ரொம்ப நாசுக்காக பேசக்கூடிய ஆள். ஆனால் பண்டிகைனாலே பலகாரம். அதுக்கு எதுக்கு பண்டிகை? பண்டங்களை நிறைய செய்து பிறருக்கு கொடுத்து வாழணும். தமிழர் பண்பாடு விருந்தோம்பல். பண்டங்களே ஈகை பண்ணுவது பண்டிகை. பேர் எப்படி வச்சிருக்கான் பார்த்தீங்களா? அதில் போடுற பொருள்கள் கூட பாருங்க. சீரகம், இந்த அகம் சீராக இருப்பதற்கு சீரகம். வெந்தயம், நொந்த இதயம் சரியாவதற்கு வெந்தயம். சோத்து கத்தாழை கிடையாது, அதுக்கு பேர் சுகத்து கத்தாழை. அந்த கத்தாழையில் உள்பகுதி அல்வா மாதிரி இருக்க இடத்த தலையில் வச்சு அவ்வளோ குளிர்ச்சி. உண்மையிலே எங்கள் ஊரில் ஒரு 68 வயசு உள்ளவர், படுத்த படுக்கையாக இருந்தவர், அந்த சோத்து கத்தாழை அந்த பகுதி உள்பகுதியை சாப்பிட்டதில் எங்கள் அப்பாவோட கிளாஸ்மேட் எந்திரிச்சு நடந்து ஓடி நான் பார்த்துருக்கேன். இப்படியெல்லாம் முன்னோர்கள் சரியாக, எதுக்குன்னா இந்த பொங்கல் திருநாளில் இப்படி இதெல்லாம் சொல்ல முடியும். அதே போல் கோலம் போடுவாங்க. யாருக்கா தெரியுமா கோலம்னா என்னன்னு? நீங்கள் எல்லாமே ஸ்டிக்கர் கோலம், அது கிடையாது. கோலப்பொடி வச்சு கோலம் போடுவாங்க, அதுவும் அரிசி மாவில் கோலம் போடுவாங்க. இதெல்லாம் இருந்துச்சு. இன்னைக்கும் கோலம் போடுறாங்களே, கோலம் மாதிரியா இருக்குது. 83 வயசில் ஒரு பாட்டி மார்கழி மாதம் கோலம் போடுது. போட்டுட்டு வந்து பார்க்குது, இந்த மாநகராட்சியில் பிளீச்சிங் பவுடர் தொளிச்சு விட்டுருப்பாங்க. அது கோலம் போடலை, குளிருக்கு. அதாவது பயங்கரமாக சிரிக்க அந்த பிள்ளை, நல்லா சிரிச்சம்மா. உன் ஜிபேக்கு 250 ரூபா வந்திருக்கும் பாரு. ஏன்னா நான் இந்த மாதிரி ரசிகர்களை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்கேன். யாரா சிரிக்க மாட்டாங்களா? தனியாக வாய் விட்டு சிரிச்சிச்சு பார்த்தியா, எனக்கே சிரிப்பு வந்துருச்சு. அப்படி 88 வயசில் உனக்கு எதுக்கு கோலம்? ஆம்பளைங்க விட விட நடிங்கிட்டு இருக்கான். அது பொடியை மட்டும் தான் எடுத்துச்சு, நடுக்கத்தில் புட 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 புடன்னு போட்டு ஏதோ மாநகராட்சியில் பிளிச்சிங் போட்டு. ஆனால் அது நல்லா இருக்கும்போது எப்படி கோலம் போட்டு சரிமா அழகாக இருக்கும். இப்பயும் கோலம் போகிற பாருங்களேன். நீங்கள் கரெக்டாக மாட்டு பொங்கல் அன்னைக்கு அது பூரா வாட்ஸ்அப்பில் வரும், காமெடியாக வரும் கோலம். பாருங்கள், பசுமாடு கோலம் போட்டிருக்கோம். பசுமாடே பார்த்துட்டு மல்லாக்கப்படுத்திருக்குன்னா பாருங்க. என்னைய வாடி இப்படி கேவலப்படுத்தி வச்சுருக்கீங்க. நான் எவ்வளோ அழகாக கொம்பும் எப்படி நான் பாலை கறந்து 12 லிட்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எல்லாம் பசுமாட்டுக்கு வந்துட்டு மடியவே வரையலை. உண்மையிலே பசுமாடு கோலம் வரைஞ்சிருக்கேன். அந்த அம்மா கால் எவ்வளோ தெரியுமா? 3 இன்ச்சு. வாள் பக்கத்து தெருவுக்கு போயிருக்கு. இப்படி எங்கேயாவது நீங்கள் எல்லாம் வரைஞ்சிட்டு கொம்ப காணா வாயை காணா. என்னம்மா வாயே இல்லைன்றேன். அது வாயிலா ஜீவன் சார். காமெடி வேற, ஒரே சாவடியாக போயிடுச்சு அன்னைக்கு. அந்த கோலம் பொருளோட பெண்கள் நீங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குங்க. 8 புள்ளி 4 புள்ளி 5 புள்ளி கோலம் வச்சு போடுவாங்க, புள்ளி புள்ளியாக வச்சு. அதான் புள்ளி கோலம். அந்த புள்ளி வச்ச கோலம் போடுறப்ப அந்த கோலப்பொடி வச்சு அந்த அம்மா இணைச்சிக்கிட்டே வரும். எல்லா புள்ளி இணைக்கும் போது அழகான கோலம் வரும். எதுக்கு பெண்களை அந்த புள்ளி வச்ச கோலம் போட்டு இணைக்க சொன்னாங்க தெரியுமா? சிதறி கிடக்கிற குடும்பங்களை நீ ஒன்றாக இணைக்க வேண்டும் அப்படி என்பதற்காகத்தான் அந்த புள்ளி வச்ச கோலம் வரும். புள்ளி வைக்கிறவே இப்போ தள்ளி வச்சிருச்சு, அதுக்கு கொல்லி வச்சிருச்சு. பார்த்தீங்களா? இதெல்லாம் மறந்து போச்சு. இதெல்லாம் இந்த திருநாளில் பொங்கல். அது பூசணி பூ வைப்பாங்க. பூசணி பூ வச்சா என்ன அர்த்தம்? எங்கள் வீட்டில் வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்குது, பொண்ணு கட்டு வர்றாலும் பொண்ணு கட்டு வரலாம். வெறும் பண்டிகையில் மட்டும் போயிடக்கூடாது. அதே ரம்ஜான், அந்த பண்டிகையில் என்ன? பிரியாணி சேர்ந்து தனக்கு உறவினராக இருக்கக்கூடிய மச்சின மாமின்னு சொல்லி இந்து சகோதரருக்கெல்லாம் கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா? கிறிஸ்துவர் கேக்கு செஞ்சு இந்த அன்னபாதி கிறிஸ்துவர் தான். அந்த பிளேட்டு இந்த தெருவில் ஒருத்தன் கூட இது வரைக்கும் கேக்கு வாங்கினது இல்லையே. ஏன்னா அவன் கேட்பேன்,
அக்கா கேக்குதா? இந்தம்மா கேக்குது. அக்கா கேக்குதா? கேக்குது. அவன் கேக்குதான்றது. இந்த பிள்ளை செவிட்டு பிள்ளை போல கேக்குதா கேட்காது. இப்படித்தான் இதெல்லாம் பாருங்க. ஆனா சொல்றேன், தமிழர் அந்த விழாவில் நாகரிகம் என்ற பேரில் அநாகரிகத்தை பூத்திடக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம். விநாயகர்னா எப்படி இருப்பார்? அதை நவீனப்படுத்தணும்னு சொல்லி துப்பாக்கி விநாயகர், வீரப்பன் விநாயகர், செல்போன் விநாயகர், அதெல்லாம் செய்யக்கூடாது. அதில் கலப்படம் செய்யக்கூடாது. அன்னைக்கு பார்க்குறேன் விநாயகர் ஊர்வலத்தில் ஒருத்தர் ராதியா படத்தை ஒட்டிட்டு வந்தான் விநாயகர் பின்னாடி. என்னடான்னா அது சித்தி விநாயகரான். ஆனால் இவங்கெல்லாம் மாறி மாறி பேசுகிறப்ப ஒரு ஆள் ஒன்று சொன்னாங்க, பொங்கல் கிண்டுறீங்களே, அந்த பொங்கல் செஞ்சு கொடுத்த உடனே பொங்கல் சாப்பிட்றா ஆம்பளை என்ன சொல்லணும்? அந்த பொங்கல் அவனுக்கு அப்படியே நெஞ்சிலே நிற்கணும். அன்னைக்கு ஒருத்தர் சாப்பிட்டேன், நெஞ்சே நின்றுச்சு, முடிஞ்சு சோழி. அப்படி இருக்கக்கூடாது. அதான் சார் நல்லா பாரம்பரியமாக சமைச்சாங்க. உணவு முறை விருந்தோம்பல் தான் நம்ம ஊரில் தான். அதுலையும் பாருங்கள், அந்த விருந்தோம்பல் அன்னதானத்தை இப்பெல்லாம் இங்கிட்ட வசந்த விழா நடக்கும். குழந்தை ஊட்டி இல்லைன்னா அவங்களா ஒரு விழா வைப்பாங்க, வசந்த விழான்னு. அந்த வசந்த விழாவில் பாருங்கள், சாப்பிட்டுட்டு வெறும் இலையை எடுத்து போட்டக்கூடாது. அதில் ஏதாவது 2 பருக்க ஒரு பீஸ் வச்சு கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படி போடணுமா. ஏன்னா ஆசையாக வந்து நாய் பிரட்டி பார்க்குமா இலைய. ஒன்றுமே இல்லைன்னா அது யோசிக்குமா, நம்மளுக்கு முன்னாடி ஏதோ ஒரு நாய் சாப்பிட்ருக்கும் போல, அது நம்மளா இருந்துடக்கூடாது. ஆக மொத்தம் அன்னைக்கெல்லாம் இஷ்டப்பட்டு சமைச்சாங்க, பண்டிகை சிறந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் கஷ்டப்பட்டு தான் சமைக்குது அப்படின்னு இவங்க சொன்னா கூட, பத்தினி அப்படின்னா யாராவது எல்லாம் என்ன சொல்றாங்க, கண்ணகி கண்ணகி. யாராவது தன் மனைவியை சொல்ற அளவுக்கு தைரியம் இருக்கா? சொல்லி பாருங்க. திருமண விழாவில் பேசுறது, வள்ளுவன் வாசியும் ஒன்று கேட்கிறேன். நீ எதுக்கு போய் கேட்கிற? வள்ளுவன் வாசியை போல வாழுங்க. நீ பார்த்தியா என்னைக்காவது? என்னைக்காவது என்னையே மனைவி போல வாழுங்க சொல்ல முடியுதா? அந்த அளவுக்கு மாறிடுச்சே அப்படின்றதான் இவங்களுடைய வகுத்தறிச்சல். எங்களை என்னைக்குங்க பாராட்டிருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சமய கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. ஆனால் அந்த பண்டிகையில் இவங்க சொல்லி வரும்போது கிராம விழான்றனால மாட்டு வண்டியெல்லாம் சொன்னாங்க. இதில் ஒன்று யோசிக்கணும், நம்ம நாகரிகம் வந்துட்டோம்ன்றக்கா இப்போ கிராமத்துக்கெலாம் போகிறதில்ல, அதை பற்றி யோசிக்கிறதில்ல. மாட்டு பொங்கல் என்னன்னு தெரியாது, காணும் பொங்கல் என்னன்னு தெரியாது. மாட்டு வண்டியில் போனால் கேவலமாக பார்க்குறீங்க. மாட்டு வண்டியில் சென்று பலி, இருவர் பலி, மாட்டு வண்டியில் சென்று ஆக்சிடென்ட் சொல்லி நீங்கள் பேப்பரில் பார்த்துருக்க வாய்ப்பே இல்லை. அதனால் மன நிம்மதியோடு இருந்தாங்கன்னு சொல்கிறேன். இதெல்லாம் சொல்லி முடிக்கிறப்ப 2 பேருக்குள்ள ஒரு வாதம் நடந்துச்சு. இது வாக்குவாதம் இல்லாமல் கலந்துரையாடலாம் நடந்தது. அதான் அவங்களுடைய இருமாப்போடு உட்காந்துருக்காரம். எல்லாரும் வெற்றி பேச்சாளராக இந்த இடத்துல ஜொலிப்பதற்கு காரணம் உங்களுடைய கைதட்டல். நல்லா அவங்களை என்கரேஜ் பண்ணு. சும்மா இருக்கிற யாரும் சாதாரண ஆள் கிடையாது. அன்னபாரதியெல்லாம் நான்லாம் டிவியில் வரும்போது எனக்கு 27 வயசு. அன்னபாரதியெல்லாம் 6 வயசுல டிவியில் வந்தவங்க. காணவில்லை பெண்மணியை பார்த்தவர்கள் உடனடியாக தகவல் சொல்லவும், பார்த்தீங்களா? ஆனால் இவங்களை கேட்குறப்ப ஒரு ரவிக்குமார்ட்ட கேட்டுக்கார் ஒரு ஆள், சோசியல் பொண்ணு வாக்க போகிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு, உனக்கு மார்ச் 7ஆம் தேதி ஒரு பெரிய கண்டம் இருக்கணுமே. உடனே இவர் சொல்லிக்க, ஆமாம் சார் அன்னைக்கு தான் எனக்கு கல்யாணம். கரெக்டாக இப்படியே எங்களை கிண்டல் தான் பண்ணுறீங்களோட எனக்கு எங்களை உயர்த்தி பேசியிருக்கீங்களா? உயர்த்தி பேசினா தானே அந்த மயில். உண்மையிலே ஒரு திருவிழா ஆரம்பிச்சிச்சுன்னா 3 மணிக்கு எந்திரிக்கிறது இந்த தாய்க்குளங்கள் தான். 2 மணிக்கு எந்திரிச்சு சாணம் தொளிச்சு, நம்மளால ஒரு நாளைக்கு சாணம் தெளிக்க சொல்லுங்க அப்படின்னா, பார்த்தீங்களா? குழந்தைய ஒரு மணி நேரம் பார்த்துக்கிற சொல்லுங்க, வேணா நோய் நோயின்ற போட்டு வெளுத்து அண்டு போய் ஒரு வேலையை கூட உங்களை. அதனால தான் கடைசியாக சொல்லும்போது மலர்வழி தான் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், ஓவியத்திலோட ஓய்வு எடுக்காதவங்க வார்த்தை சொன்னாங்க. பார்த்தீங்களா? நீங்கள் 1வது புத்தகத்தை பார்த்துருக்கீங்களா? அம்மா கூட்டிக்கிட்டு இருப்பாங்க, குழந்தை விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஆனால் இவர் ஆம்பளை என்ன செய்யாதுமா, ஈஸியரில் சாஞ்சி பேப்பர் படிச்சுக்கிட்டு இருப்பார். அப்போ ஓவியத்திலோட ஓய்வு எடுக்காதவங்க அதில் கூட வேலை செய்கிற மாதிரி. அதனால பெண்கள் இன்னைக்காவது நவீன அடுப்பு வந்துருச்சு. அன்னைக்கெல்லாம் திருவிழா அப்போ எங்கள் ஊரில் எப்படி நாங்கள் பண்டிகை பொங்கல் பண்டிகை கொண்டாடுவோம்னா, வருஷத்தில் ஒரு முறை தான் தோசை இட்லி சாப்பிட்டேன் நான். வருஷம் எங்கேயாவது பொங்கல் தீபாவளி வந்தப்போ தான் எங்கள் அம்மா வந்து அந்த உரலை தேடுவாங்க, மண்ணுக்குள்ளே ஏதாவது பதிஞ்சு கிடக்கு தேடி எங்கள் அப்பா கழுவி கொடுத்து அதை அப்படி நாங்கள் கூட இருந்து அப்படி அந்த ஆட்டி தள்ளி விடும்போதே ஒரு சந்தோஷம். ஆஹா இன்னைக்கு தோசை சாப்பிட போகிறோம்டா, பெரிய சாதனை மாதிரி. தோசைக்கு சட்னி சாம்பாரில் ஊற்ற தேவையில்லை, பக்கத்திலே இருப்போம், சுட சுட பச்சையாகவே சாப்பிட்ருவோம். அப்படியெல்லாம் இருந்தது. வருஷத்தில் ஒரு முறை தோசை சாப்பிட்டு.
அதெல்லாம் இருந்தது. இன்னைக்கு அவங்களாம் விறகு அடுப்பில் ஊதுவாங்க. ஃபூன் ஊதுனாங்கன்னா அப்படி புகை பூரா கண்ணில் அடிக்கும். 3 மணிக்கு எழுந்திரிச்சு சாணம் தெளித்து கோலம் போட்டு, எதுக்கு? நீங்கள் சந்தோஷமாக இருக்குன்றக்காக. குழந்தைகளுக்கு சாப்பாடை கொடுத்து அவனுக்கு என்ன பிடிக்கும் இவனுக்கு என்ன பிடிக்கும் சொல்லி அவங்களுக்கு பிடிச்சதா சந்தோஷத்திலே பெரிய சந்தோஷம் பிறரை சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுவது. அதைத்தான் தாய் குலங்கள் செஞ்சது. குழந்தைக்கு இது பிடிக்கும், அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு தனக்கு பிடிச்ச சமைக்க மாட்டாங்க. அப்படி எல்லா முகத்திலையும் சந்தோஷத்தை கொண்டு வந்து அவங்க சந்தோஷம் மூலம் தாம் முகம் மலர்வது தான் பெண்கள். ஆக மொத்தம் பண்டிகைகளால் நிறையா பலகாரங்களை செய்து இனிப்புகளை செய்து பிறருக்கும் கொடுத்து குழந்தை முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்து தாம் மகிழ்ச்சி அடைவதுதான் தலை சிறந்த மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை செய்பவர்கள் ஆண்களை விட பெண்களே பெண்களே என்று சொல்லி இந்த நல்ல கலகலப்பான விஷயம் உலகமெங்கும் கொண்டு செல்கிற மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் அந்த நிர்வாகத்தில் உள்ள எல்லா பெருமக்களுக்கும் நன்றி சொல்லி, இந்த பொங்கல் திருநாள் இன்னும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கட்டும், மகிழ்ச்சியை கொடுக்கட்டும். நன்றி, வணக்கம்.